Hello friends, welcome to Variety Home Kitchen. இன்னைக்கு நாம மைக்ரோவேவ் ஓவன் யூஸ் பண்ணி கேரட் அல்வா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துடலாம். 1 கிலோ கேரட், 1/2 லிட்டர் பால், 300 கிராம் சர்க்கரை, 200 கிராம் unsweetened கோவா, 5 டேபிள் ஸ்பூன் நெய், தேவையான அளவு பாதாம், முந்திரி, திராட்சை, ஏலக்காய் எடுத்துருக்கேன். கேரட்டோட தோல் எடுத்து நல்லா துருவிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸை இந்த மாதிரி நல்லா சாப் பண்ணிக்கலாம். ஏலக்காவை கொஞ்சம் சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் பவுடராக பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியே கோவா நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். இது மைக்ரோவேவ் சேஃப் பவுல். இதில் கேரட்டை நல்லா துருவி எடுத்துருக்கேன் நான். இப்போது இதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நாம் ஓவனில் வச்சுட்டு மைக்ரோவேவ் மோட் செட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் ரன் பண்ணலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெளியே எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் மைக்ரோவேவ் மோட்லேயே ரன் பண்ணலாம். இப்போது அரைச்சி வச்சுருக்க ஏலக்காய், சர்க்கரை, கோவா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10 நிமிஷம் மைக்ரோவேவ் மோடில் ரன் பண்ணலாம். பத்து நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போது நெய்யும் ட்ரை ஃப்ரூட்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் ரன் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, சுவையான கேரட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சூடாக சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். எனக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா ரொம்ப பிடிக்கும். அதனால் நான் செஞ்சு வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில்லுன்னு ஆன பிறகு எடுத்து சாப்பிடுவேன். கூடவே ஐஸ்கிரீமோட சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். என்னோடய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.